சென்னை வடபழனி அருகே கட்டப்பட்டு வரும் மெட்ரோ ரயில் பாதைக்கான கான்கிரீட் பாலத்தின் ஒரு பகுதி திடீரென விழுந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னையின் பல இடங்களில் ரயில் பாதை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதில் வடபழனி 100 அடி சாலையில் தண்டவாளம் அமைப்பதற்கான கான்கிரீட் பாலம் அமைக்கப்பட்டிருந்தது. இன்று தண்டவாளம் பொருத்தும் பணி நடைபெற்றுக் கொண்டிருந்தபோது மதியம் 2:40 மணியளவில் எதிர்பாராத விதமாக கான்கிரீட் பாலம் சரிந்து விழுந்தது. இந்த விபத்தில் பொருட்சேதமோ உயிர் சேதமோ ஏற்படவில்லை. பெரும் விபத்தும் தவிர்க்கப்பட்டது. வெளியே வந்தோடனே டிராஃபிக் வெளியே வந்து பார்த்தோன்னே மெட்ரோ ட்ரெயின் ஒர்க் பண்ணவங்க எல்லாம் அங்கே மேலே நின்றுட்டு இருந்தாங்க. ஒரு 5 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் தொங்குற மாதிரி உடனே அந்த சைடில் போயிட்டாரு. விழல எல்லாம் அந்த விழ சொல்லி எல்லாம் ஸ்டாப்பிங், அங்கே வண்டியெல்லாம் நின்றுடுச்சு. அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது. அப்புறம் எல்லாம் அவங்க பாட்டுக்கு அவங்கவுங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. வடபழனி முக்கிய பகுதி என்பதால் சிறிது நேரம் போக்குவரத்து தடைப்பட்டது. உடனே போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் போக்குவரத்தை சரி செய்தனர். இந்த விபத்தினால் மெட்ரோ பணிகள் பாதிக்கப்படாது என்றும் 2 நாட்களில் வடபழனி பகுதியில் மீண்டும் மெட்ரோ பணிகள் தொடங்கும் என மெட்ரோ ரயில் பணியின் மூத்த பொது மேலாளர் சோமசுந்தரம் தெரிவித்தார். மேலும் LIC விரிசல் குறித்து தகவல் தொழில்நுட்ப குழு ஆய்வு செய்து வருகிறது. ஆய்வு அறிக்கைக்கு பின் இது குறித்து தகவல் தெரிவிக்கப்படும் என்று சோமசுந்தரம் தெரிவித்தார்.